எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சிக்காக நாம் காத்திருப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 52, 53, 54வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலே மடிவான். ஒரு உதாரணத்துக்காக இயேசு காதை வெட்ட சொன்னார். வெட்டு, ஒட்டு, அதுதான் அவருடைய ரூட்டு. ஏன்னா வார்த்தையை கேட்டு கேட்டு கேட்காத போய்கொண்டு இருக்கிறதுனால் தேவன் ஒரு சின்ன யுத்தம் பண்ணார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் காதை வெட்டி ஒட்டினார். ஆகவே இன்னைக்கு யுத்தம் பண்ணி சண்டை பண்ணி சத்தியத்தை காக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தேவன் இன்னைக்கு உலகெங்கும் சமாதானத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. சமாதானத்தின் சுவிசேஷம். ஆகவே இது யுத்தத்தின் சுவிசேஷம் அல்ல. இன்றைக்கி அமெரிக்கா நாடு சாத்தான் கையில் சிக்கி கொண்டது. இஸ்ரேல் நாடு பிசாசு கையில் சிக்கி கொண்டது. இவங்கெல்லாம் அறிவாளிங்க, புத்திசாலிங்க. நாங்கள் யுத்தம் பண்ணி தேவ சுத்தம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள். பைத்தியக்கார கூட்டம். ஆகவே இந்த அமெரிக்கா நாடு சீக்கிரம் பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தால் மடிந்து போவான், ஒளிந்து போவான். சீக்கிரமாக இது நடக்கும். ஒரே ஒரு கொள்ளை நோய் வந்தால் கோடிக்கணக்கான ஜனத்தை கொண்டுட்டு போயிடும். ஆகவே நம்ம பட்டயத்தை எடுக்காமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எல்லா ஜனத்தையும், இன்றைக்கி எந்த நாட்டையும் தேவன் அழிக்க வரவில்லை. எல்லா ஜனத்தையும் காக்கிறதுக்கும் மேய்க்கிறதுக்கும் பரலோகம் சேர்க்கிறதுக்கும் அவன் எதிர்த்துனா தேவன் என்ன செய்வார்? கொள்ளை நோய் அனுப்புவார். ஒரே ஒரு பூகம்பம் எல்லா வீடும் தரைமட்டமாகிவிடும். ஆகவே தேவன் யார் எப்படி அடிக்கணுமோ அடிப்பார். நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து எல்லா ஜனத்தையும் சமாதானமாக இருக்கும்படியாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். 1000 வருஷ அரசாட்சிக்கு உலகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தணும். நம்ம அதுக்காக ஜெபம். இந்த ஊதாரி நாதாரி இந்த இஸ்ரேல் ஜனத்தை சீக்கிரமாய் தேவன் அந்த நாட்டிலிருந்து சிதறடிக்கணும். ஏன்னா எங்கள் நாடு என்று சொல்லி அங்கே நாங்கள் ஆலயம் கட்டி சிகப்பு கடாரி பலி செலுத்துவோம், விருத்த சேதனம் என்ற அந்த திட்டத்தையே தேவன் மாற்றி குழி தோண்டி புதைத்து விட்டார். இனியும் அவங்க ஆலயம் கட்டக்கூடாது, கடாய் வெட்டக்கூடாது, விருத்த சேதனமும் கிடையாது. ஆகவே இதெல்லாம் அறியாத இந்த யூதருங்க பைத்தியக்கார கூட்டம், தேவனுடைய சபிக்கப்பட்ட கூட்டம், உலகத்திலே அதிகமான சாபத்தை வாங்கி கொண்ட யூத ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்டார்கள். உலகெங்கும் கொள்ளையாய் கொண்டு போனார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்காம தேவனுக்கு எதிர்த்து நின்ன காரணத்தினால் இயேசு வந்து போன பின்னாடி தான் 1800 வருஷமாய் நாடோடிகளாய் நாடு இல்லாமல் ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். எங்கே போச்சவங்க அறிவு ஞானம்? இயேசு ஏற்றுக்கொண்டு எல்லா ஜனத்தையும் நான் உயர்ந்தவன், நான் தான் தேவனுடைய படைப்பு, நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்றெல்லாம் கர்வம் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. எல்லாம் தேவனுடைய படைப்பு, எல்லாமே தேவனுடைய ஜனம். ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் அவங்களுக்கு வழி காட்டுவார். எதிர்த்து நின்னால் அவர் தேவனே என்ன செய்வார்? நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன்னு அனுப்ப தேவனுக்கு பிரியும். அனுப்பின என்ன ஆகும்? 2 ராஜாக்கள் 19:35 வசனத்தில் ஒரு தேவதூதன் வந்து ஒரே இரவில் 1,85,000 பேரை சங்காரம் பண்ணிவிட்டான். ஒரு தேவதூதன் வந்தால் எல்லாத்தையும் கதையை முடிச்சுட்டு போயிடுவோம். ஆகவே நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு பட்டயத்தை எடுக்காமல் பைபிள் எடுத்துக்கொண்டு எல்லா ஜனத்துக்கும், எல்லா அறிவாளிங்க தானே, புத்திசாலிங்க தானே, ஆணவமோ இராணுவமோ எதுக்குன்னா இங்கே இன்னும் சாத்தான் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். சீக்கிரமாய் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் ஆதி பழைய பாம்பாகிய வலு சிறப்பத்தை கட்டி பாதாத்தில் போட்டி 1000 வருஷ அரசாட்சி டியூட்டி நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். அமெரிக்கா நாடு கிறிஸ்துவ நாடு கிடையாது. அது யுத்தத்தில் எல்லாமே ரத்தத்தில் சிக்கி கரைப்பட்டு சிறைப்பட்டு புத்தி கெட்டு அழிகிற தேசம்.
ஆகவே இந்த அமெரிக்கா தேசத்துக்காகவும் இஸ்ரேல் ஜனத்துக்காகவும் எல்லா நாட்டுக்காகவும் எல்லா இராணுவத்தையும் ஆணுவத்தையும் ஒழித்து விட்டு மக்களுக்கு இன்றைக்கி இராணுவத்துக்கு செலவு பண்ணுற பணம் தான் இன்றைக்கி 800 கோடி மக்களையும் 8000 கோடி மக்களையும் வாழ வைக்க முடியும். அத்தனை பணத்தை செலவு பண்ணி சாத்தான் நாட்டையே சங்காரமாக்கி கொண்டு இருக்கிறான். ஆகவே சீக்கிரம் எல்லா பட்டயத்தை எடுக்கிறோன்னு பட்டயத்தில் மடினும். எங்கெல்லாம் இராணுவம் இருக்குதோ சீக்கிரமாக இதெல்லாம் மாற்றி தேவன் தாமே ஜனத்தை கூட்டி சேர்த்து 1000 வருஷ அரசாட்சி கண்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு இந்த பூமியில் இருப்பதில்லை, நமக்குள்ளே இருப்பார். இயேசு எருசலேமில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு காத்தால எனக்கு சூடாக டீ கொடுன்னு கேட்குறாரா? அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் தப்பாக விளக்க சொல்கிறாங்க. உலக முடிவு பரிந்தும் சகல நாட்டிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில் எருசலேம் இருக்கிறாரு, வனாத்தில் இருக்கிறாரு, அறை விட்டுக்கிறார். சொன்னால் போகாதீங்கன்னு நம்பாதீங்க. இயேசு எப்போ வருவார்? உலகம் முடியும் போது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு ரகசியவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் சாத்தாடைய ஆட்சி நடக்கும். கோமாளி தாத்தா கைக்குள்ள உலகம் போகும். அதெல்லாம் முடிந்த பின்னாடி முத்திரைகளை உடைத்து உலகத்தை சங்காரமாக்கி உலகத்தை முடியும் போது தான் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார். ஆகவே சீக்கிரமாய் பட்டயத்தை எடுப்போம், பட்டயத்தால் மடிட்டும் சீக்கிரமாய் பைபிள் எடுத்து உலகத்தை நாம் ஆளுவோம். 1000 வருஷ அரசாட்சிக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து சீக்கிரமாக இந்த காரியத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.